ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூரி மசாலா ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உடனே நான் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சிடலாம். தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி மசிச்சு வச்சுருங்க. ரொம்ப வந்து மேஷ் பண்ணணும்லாம் இல்லை. ஓரளவுக்கு அங்கங்கே உருளைக்கிழங்கு முழுசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அது வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதை வந்து சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகணும்னு கிடையாது. கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே வந்து வதக்கி கொடுத்துடணும். வதக்கியாச்சு இப்போ நல்லா. இப்போ இதில் பொடியெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, உப்பு. பச்சை மிளகாயில் உள்ள காரம் தான் இதில், மற்றபடி எந்த காரமும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சோம்ல தண்ணி, அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். ஸோ அது வந்து அதோட சத்தும் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால் அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அது சேர்த்து நல்ல ஒரு தடவை கொதிக்க விட்டுருங்க. அது ஓரளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும், ஒரு தடவை நல்லா பாயில் ஆகி வந்ததும் நம்ம அப்படியே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.